Hey, hi Chalakutties, welcome back to our channel. என்னடா இவ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து வீடியோ போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு வாட்டியும் ரீசன் சொல்ல எனக்கே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கே டவுட்டாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ப்ரெஷர். அதனால தான் என்னால் கண்டினியூஸாக போடவே முடியல. இப்போது நான் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன்னா ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. அது என்னன்னு தெரியல. என்னால் ஸ்டோரி பேசவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. எல்லாமே ஒரு கட்டத்தில் தடுத்து எனக்கு ஏன்டா இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையை நான் நிறுத்திட்டேன். அதனால தான் என்னால் ஸ்டோரியே அப்பப்போ போட முடியல. கண்டினியூஸாக சுத்தமாக முடியல என்னால். ஏன் வீட்லேயே சும்மா இருக்குமா, மென்டல் ப்ரெஷராக இருக்குது. அது வேறு. ஒர்க்கும் எதுவுமே கிடைக்கல. ஒர்க் கிடைச்சா இது சைடாக பார்க்கலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியல. இதையே ஃபுல் டைமாக பார்க்கலான்னு நினச்சாலும் அதுவும் முடியல. எது பண்ணாலுமே ஏதோ ஒன்று என்னை தடுத்துகிட்டே இருக்குது. சரி, இதுக்கு மேலே என்னால் முடியாது. நம்ம எப்படியாவது அதை உடச்சிட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பாதியாக முடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட எல்லாமே நான் கண்டினியூஸாக நான் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நியூ இயர் அன்றைக்கி நியூ ஒரு ட்ராமாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க, நம்ம போய் ட்ராமாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா மை ஹாப்பி என்டிங். இது நான் எப்போ போட்டேன், பட் இருந்தாலும் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஹாப்பி என்டிங்கில் என்ன ஆயிருக்கும், நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே டவுட் பட்டிருப்பா. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டையே ஹீரோ அஃபேர் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின் தொடர்ந்து போயிருப்பா. பார்த்தா ஹீரோவோட பொண்ணையே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார், ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் தெரிய வருது அது என்னென்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி ஒரு மெயிலில் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, அதாவது ஆரியன், அதாவது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு நினைக்கிறது அந்த ஆரியன் நம்ம ஹீரோவோட பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, ஹீரோ நம்ம ஆரியனோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. சப்போஸ் நம்ம ஹீரோயின் யார் கூடயும் அஃபேர் வச்சு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஹீரோயின் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையே அவர் அஃபேர் வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு ஹீரோவோட பிரதர் 2 பேருமே ட்வின்ஸு. ஸோ அவங்க தான் இது மாதிரிலாம் குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுவா. கண்டுபிடிச்சிட்டு ஏன் என்னன்னு கேட்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லுவார். பட் ஹீரோயினுக்கு அந்த குழந்தை அவரோடது இல்லை அப்படின்னு தெரியாது. அவர் சொல்லியே இருக்க மாட்டார். வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளமால் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோக்கே ஒன்று தெரிய வரும். அது என்னென்னா, நம்ம ஹீரோயினுக்கு இருக்க மென்டல் டிஸார்டர். ஸோ இது எப்படி அவளுக்கு இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் போடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் தோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோயின் இருக்க மென்டல் டிஸார்டர் தான். அதை யூஸ் பண்ணி தான் யாரோ ஒருத்தர் அவங்கள இது பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். இது வரைக்கும் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் ஆனது தெரியவே தெரியாது. ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட தான் அவள் குழந்தை பெற்றிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவளும் இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் தெரிய வர நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். யார் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அது நம்ம செகண்ட் ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால வில்லி, அவளோட ஃபியான்ஸே தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனை போய் அடிப்பான். அடிச்சுட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம வில்லிக்கு, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் தான் அவளை தப்பு பண்ணிட்டா, அவளை ஏமாத்திட்டான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்க அவள் தான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து நம்ம ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கியிருப்பா. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய ஹீரோ நம்ம ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு போவார். அதுக்கு முன்னாடி இவளை பார்த்து இது மேலே தொல்லை பண்ணாத, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் போவார். பட் அவள் இல்லை, என்னோடய வாழ்க்கையை இவ தான் கெடுத்துட்டா அப்படின்ட்டு ஹீரோயினை பழி வாங்கிறதுக்காக நம்ம ஹீரோவையே சாகடிச்சிடுவா. பட் இவ சாகடிச்ச மாதிரி இருக்காது. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை சாகடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் நம்ம டேவோ இருக்கானே, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ, அவன் தான் ஹீரோயினை உருகி லவ் பண்ணுறான்ல,
அவள் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை வெளியே கொண்டு வந்து எல்லா ஒரு மிஸ்ட்ரீஸ் எல்லாமே யார் ஹீரோவை கொலை பண்ணா என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஹீரோயினை அதுலேருந்து வெளியே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம வில்லி இருக்கால அவளை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஆகும். அந்த டைம் நம்ம வில்லி என்ன பண்ணுவா, நம்ம ஆரியன் அதாவது ஹீரோயினோட பொண்ணை கடத்திட்டு போயிடுவா. அது இதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அவளையும் கண்டுபிடிக்க கரெக்டாக நம்ம வில்லி வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்தே போயிடுவா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாருக்குமே தண்டனைலாம் கிடச்சிடும். நம்ம ஹீரோயினுக்கு அந்த மென்டல் டிஸ்டார்லேருந்து வெளியே வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹீரோவும் வந்துட்டு டேவோக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் டேவோக்கு சரி பார்க்கலாம், என்னால் முடிஞ்சப்போ ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு டேகோக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு அவள் பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுல நம்மளுக்கு தெரியாது. இதோடவே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் அப்படின்ட்டு நம்ம ட்ராமாவை முடிச்சிடுவாங்க. இங்கே செகண்ட் நம்ம பார்க்க போகிறது லவ் நெக்ஸ்ட் டோர். இது ஆக்சுவலாக நான் 7 பார்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே தான் எனக்கு ஏதோ ஒன்று பிளாக் ஆகி நான் அங்கேயே ஸ்டாப் ஆனது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லி சரி விடுங்க, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போது லவ் நெக்ஸ்ட் டோரோட அந்த முடிக்கிற கதையை பார்ப்போம். நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே க்ரஷ் வந்திருக்கோம். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினோட எக்ஸே கிளம்பி வந்துடுவாப்பில். சாரி நான் பண்ணது தப்பு தான் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவன் மேலே கொஞ்சம் இதுவும் இருக்கும். பட் இருந்தாலும் ஹீரோ அந்த டைமில் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான். ஸோ இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் இருக்க அந்த எக்ஸை ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துருவாங்க. அவனை அடிக்க போக நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்தி நான் தான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுவாங்க, எக்ஸுக்கே அவ கூட சேர்த்து வச்சுட்டு அவ்வளோ யூஎஸ்க்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்ப்பாங்க. பட் ஹீரோயினுக்கு அது எதுவுமே பிடிக்காது. எக்ஸ் கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் அவளும் யோசித்து பார்ப்பா, இதில் இதுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் என்ன தான் சொல்ல போகிறா தெரியலையே இவ அப்படின்ட்டு ஒரே யோசனையாக இருப்பான். எக்ஸ் வேறு வந்துட்டான்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை வேணான்னு சொல்லி அவனை அனுப்ப ஹீரோவுக்கு அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பொறுமை முடிச்சு விடுவான். அப்பயும் ஹீரோயின் ஹீரோக்கிட்ட டைம் கேட்டு போயிடுவா. அந்த டைமை முடிஞ்சிடும். என்னடான்னு பார்த்தா நல்லா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே நான் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்க 2 பேருமே சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க யாருக்குமே தெரியாமல். அவள் யூஎஸில் இருந்தப்போ ஹீரோயினுக்கு ஸ்டொமக் கேன்சரை வந்து 3/4 பார்ட்டே ஸ்டொமக்கோட பார்ட்டே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாது, எக்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் ஹீரோ கொஞ்சம் கோவமாக இருப்பான். பட் இருந்தாலும் அவங்க லவ் பண்ணுறதுனால அது எல்லாமே மறந்துட்டு வீட்டில் சொல்லாமலே இருப்பான். இவளுக்கு நிறைய அந்த குக்கிங் போகணுன்னுலாம் ஆசை இருக்கும். அவங்க அப்பா அம்மா வேணான்னுவாங்க. ஒரு சமயத்தில் அது வீட்லேயும் தெரிஞ்சிடும், நம்ம ஹீரோவுக்கு தெரியுன்றதும் தெரிஞ்சிடும். அவங்க கோவமாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் சும்மா எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாமல் பேசிக்காமல் இருப்பாங்க. ஒரு டைம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கு தெரிய வர அவங்களும் ஒரு வழி அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க லவ் பண்ணுறது தெரிய வர அவங்களும் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் எனக்கு வேணாம் இது ஒத்துக்காது, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி வேணானே சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ சமாதானம் ஆகி அவங்க அம்மா கேட்பாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா, இவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கிறதுனால தான் நீ வேணான்னு சொல்கிறியா அப்படின்ட்டு. ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பையன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நான் ஏதோ ஒரு கோவத்தில் தான் வேணான்னு சொன்னேன், மற்றபடி உன் பொண்ணு என் மருமகளாக வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்க அதை வெளியே நின்று கேட்டு நம்ம ஹீரோயினால் எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் என்ன எல்லாமே ஸ்மூத்தாக சரியாக போகும். அங்கே செகண்ட் ஹீரோவும் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஓகே ஆகிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் கிளம்பி ஆஸ்திரேலியா போயிடுவா. அவளுக்கு அங்கே ஒர்க் பண்ணணும்னு ஆசை இல்லை. ஸோ அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் சரி ஓகே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அங்கே ஜாலியாக அந்த செலிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கோம். இங்கே இவங்க வந்து அவங்க மேரேஜ்க்காக எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பெரிய ஹோட்டலே ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பான். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருப்பா. பட் அது நேராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில்
அவங்களோட அப்பா கடையை ரீவனட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை கொடுத்துருப்பான். ஹீரோயினும் அவள் இஷ்டப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பா கஸ்டமர்ஸ்க்கு. அதில் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல் வச்சுருக்கும் போது, இந்த மாதிரி உங்கள் சாப்பாடு நீங்கள் பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது, பட் என்னால் செஞ்சு சாப்பிட முடியாத அளவுக்கு நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடைக்கு வந்திருக்கோம். பட் எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கமெண்ட் போடும், நான் உங்கள் கடைக்கு வந்தேன், இப்போ தான் வந்து உங்களை பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, அதே மாதிரி உங்கள் சாப்பாடு உங்கள் கையால் சாப்பிட்றதுக்கும் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஃபீலிங்ஸாக இருக்கும் அவளுக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோவும் இங்கே அவன் நினச்ச மாதிரி எல்லாமே பில்டிங்லாம் கட்டிட்டு செம்மையாக ஒரு ஆர்கிடெக்டராக வருவான். 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு பார்க்க கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அதோட இந்த சீரீஸ் இங்கேயே முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நோ கெயின் நோ லவ் அப்படின்ற ஸ்டோரி தான் போட்டிருப்பேன். 2 பார்ட் தான் போட்டிருப்பேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் சிம்பிளாக முடிச்சிடுறேன். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க யாருன்னா அதெல்லாம் தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தானே நம்ம 2 பொண்ணுங்க கூட இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணோட அப்பா தான் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை கொண்டிருப்பார். ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியும், இவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு அவங்க கூட கொஞ்சம் இருக்கா கஷ்டப்பட்டுட்டு. அது நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மா கொண்டு வந்து வீட்டில் வளர்த்துருப்பாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஓனரோட என்ன சொல்கிறது, செகண்ட் ஒய்ஃப் பையன் மாதிரி. ஸோ ஹீரோவோட அம்மா இருப்பாங்க. பட் அவங்க வேறு கல்யாணம் பண்ணிட்டு கனடா போயிடுவாங்க. ஹீரோ இருக்காருன்னே அவங்க ஹீரோயினோட அம்மா யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து அந்த பையன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சினா அந்த வீட்டுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்து சேர்த்து வச்சுருப்பாரு. இது நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு தெரியும், அதாவது ஹீரோவோட தம்பிக்கு தெரிஞ்சதுனால அவனும் கொஞ்சம் கோவப்படுவான் இவன் மேலே. இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. பட் நம்ம ஹீரோயினோட அம்மா வளர்த்த பையன்னு ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சதும் ஹீரோயின் அவனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி விட்டு விலகிடுவாங்க. ஹீரோ 1 இயர் கழித்து திருப்பியும் கனடாலேருந்து வீட்டுக்கு வருவான். அப்போது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை வந்து மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க நம்ம ஹீரோயினும் திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. இவ்வளோ தான் கதையே. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே வேறு எந்த ஸ்டோரியும் நான் போடலை. மீதி எல்லாமே 1-2 தான் போட்டிருப்பேன். பட் அது எதுவுமே நல்ல ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே புது ட்ராமாவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள்.